ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அதான் இரண்டு விதமான கூட்டங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனோடு ரொம்ப நெருக்கமாய் தேவனோட வாழ்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். இன்னொரு கூட்டம் சாதாரணமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிற ஒரு கூட்டம். ஒரு ஆலயத்தில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இரண்டு கூட்டங்களும் கண்டிப்பாக இருப்பார்கள். ஒரு கூட்டம் ஆண்டவரிடத்திலே மிகவும் தீவிரமாக இருப்பார்கள். இன்னொரு கூட்டம் ஆண்டவரை விட்டு ஆண்டவரோடு தான் இருக்கிற மாதிரி இருப்பார்கள், ஆனால் ரொம்ப நெருக்கமாக ஆண்டவரிடத்தில் போக மாட்டார்கள். சிலர் வெளி தோற்றத்திற்காக ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை பற்றி காண்பித்து நான் பரிசுத்தவான் என்றெல்லாம் காண்பித்து, ஆனால் இருதயத்திற்குள்ள அவர்களுக்கு எதுவுமே அவ்வளோ நெருக்கமாக இருக்காது. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, லட்சக்கணக்கான பேர் ஆண்டவரை தேடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்களும் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை உண்மையாய் பற்றி பிடித்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். அதான் வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலரை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அந்த சிலராக நீங்கள் மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். உண்மையாகவே திருச்சபையிலே நான் முதல் ரட்சிக்கப்படும் போது என்னோடு கூட சேர்ந்து நிறைய வாலிப சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நாங்கள் ஒருவர் அல்ல, பலராய் சேர்ந்து தான் ஞானஸ்நானம் எடுத்தோம். பொதுவாக எங்களுடைய திருச்சபையிலே ஒரு லைன் ஒன்று இருக்குது. அந்த லைனில் ஒரு 6 பேர் நாங்கள் உட்காருவோம். அந்த 6 பேரும் அப்படியே ஆண்டவரை ரொம்ப நெருங்கவும், இன்னும் திருச்சபையிலே ரொம்ப முக்கியமானவர்களாகவும், இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்களாகவும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். நான் பெருமைக்காக சொல்லலை, எல்லாரும் ஆண்டவரை எப்படி தேடினாங்கன்னு தெரில, ஆனால் நான் ஆண்டவரை ரொம்ப வித்தியாசமாக தேடினேன். அந்த வித்தியாசமாக ஆண்டவரை தேடினதுனால இன்றைக்கு எல்லாரை விட ஆண்டவர் என்னை வித்தியாசமாய் வைத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை தேடுகிறதிலே ஒரு வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். எல்லாரை போல அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் ஒரு சாதாரணமான ஒரு நோக்கத்தோடு கூட சாதாரணமாய் எல்லாரும் தேடுவது போல ஆண்டவரை தேடுகிறவர்கள் தான் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். இல்லை, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னும் ஒரு படி அதிகமாய், விசேஷமாய் தாவீதுனுடைய வீட்டிலே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஈசாய்க்கு பிறந்த பிள்ளைகளிலே கடைசியானவன் தான் இந்த தாவீது. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சவுல் ராஜாவுடைய படையிலே அவர்கள் ஒரு தளபதிகளாக இருந்தார்கள். நன்றாய் கவனிங்கள், அந்த தேசத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களும் எதற்காக போராடுகிறார்கள் என்றால் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக தான் போராடுகிறார்கள். அப்போ ஈசாயினுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஏற்ற வழிகளிலே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் தான். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய தேசத்திற்காக அர்ப்பணித்ததற்கு காரணம், நான் நம்புறேன், ஆண்டவர் மேல அவங்களுக்கு இருக்கிற பாசமும் ஒன்றுதான். ஆனா எல்லாரும் ஆண்டவரை தேடினதற்கும் தாவீது ஆண்டவரை தேடினதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை நான் எதற்காக அழைக்கிறேன் என்றால், எல்லாரும் தேடுகிறது போல ஆண்டவரை நீங்கள் தேடுவீர்களே, ஆனால் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க எல்லாரை விட ஸ்பெஷலா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்கள் எல்லாரை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களே, ஆனால் நீங்கள் எல்லாரை போல அல்ல. நீங்கள் வித்தியாசமாய ஆண்டவரை தேடும் போது நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் எல்லாரை பார்க்கலும் உங்களை தனித்துவம் வாய்ந்தவர்களாய் வைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நான் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, தேவனை உங்க பக்கமாய் இழுப்பது எப்படி, தேவனை உங்க பக்கத்துல நீங்க கொண்டு வருவது எப்படி, இல்லைன்றால் தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிப்பது எப்படி, இல்லைன்றால் தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு நீங்கள் எப்படி ஜெபிக்கலாம் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் ஒரு 3 பேருடைய வாழ்க்கையை இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன்.
இவங்க 3 பேரும் ஆண்டவரை எப்படி தன் பக்கமாய் இழுத்தார்கள், ஆண்டவரை பக்கத்துல கொண்டு வருவதற்கு இது உதவினதா அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் இவர்களோட பேசிக்கொண்டு இருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தியன் வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலில் நேரிட்ட நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். நீங்க அப்படியே 45வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுக்கிறார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னிடத்தில் விட்டு வாங்கி பெலிஸ்தியரின் பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல சம்பவம். அப்படி என்றால் தாவீது என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாக யுத்த களத்திற்கு வருகிறார். அப்போ அவன் யுத்த களத்திற்கு வரும்போது எதிரடையாய் நின்று ஒரு கோலியாத் என்கிற ஒரு பெரிய மனிதன், அப்படியே உயரமுள்ள ஒரு மனிதன் அப்படியே கர்ச்சிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவர்களுடைய நாமத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபித்தானாம். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் தாவீது கேட்கும் போது அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் வருகிறது. அந்த வைராக்கியம் வந்துதான் சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனா நான் எப்படி வர்றேன் அப்படின்னா, நீ இப்ப நிந்திச்சிட்டு இருக்கல்ல, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய இராணுவத்தினுடைய, அவர் எல்லா இராணுவங்களுக்கும் மேலானவர், அவருடைய நாமத்தினால உன்னிடத்திற்கு வருகிறேன் என்று கோலியாத்தோடு யுத்தம் பண்ணி வேதம் நமக்கு சொல்லுகிறது, கோலியாத்தினுடைய தலையை வாங்கி விட்டு வந்தான். ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார். ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவனுடைய அத்தனை சகோதரர்களை பார்க்கலும் ஆண்டவர் தாவீதை கனம் பொருந்தியவனாய் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, ஆட்டு இடையனாய் இருந்தவன். அவனுடைய சகோதரர்கள் சொல்லும் போது கூட சொல்றாங்க, அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? சோ அப்படி ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன் ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷனாய் மாறினான். அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ராஜாவாய் மாற்றினான். அவனுக்கு முன் அவனை போல ராஜா எழும்பினதில்லை, அவனுக்கு பின் அவனை போல ராஜா எழும்பினதில்லை. அவ்வளவு தூரம் பெரிய ராஜாவாய் மாற்றப்பட்டதற்கு, ஆண்டவரை பக்கத்துல இழுப்பதற்கு என்ன காரணம்னு வேதத்துல வாசிக்கும் போது நான் கண்டுகொண்ட ஒரு மிகப்பெரிய சத்தியம், தாவீதிற்கு உள்ளே இருந்த அந்த வைராக்கியம் இருக்குல்ல, அந்த வைராக்கியம் ஆண்டவரை அவன் பக்கத்துல இழுத்துருச்சுங்க. அங்க ஆயிரக்கணக்கான பேர் நின்றார்கள், எத்தனையோ போர் செய்கிற மனிதர்கள் நின்றார்கள். அவர்கள் எல்லாரும் போரிடுவதற்காக தான் வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். சாவுக்கு பயந்தவங்க எல்லாம் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அத்தனை பேரும் அந்த இடத்துல தாங்கள் ஒரு படை வீரர்களாய் நின்றாலும் தாவீது அந்த இடத்துல எப்படி நின்னா, ஜீவனுள்ள தேவனை தூசிக்கிறதற்கு நீ யாருப்பா, நீ யாருப்பா? அவனுடைய வைராக்கியம் அவனை சார்ந்ததல்ல, தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை சார்ந்ததல்ல. என் ஜனங்களுக்காக உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லல, என் அண்ணங்களுக்காக உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லல, என் நாட்டு மக்களுக்காக உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லல. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை தூசிக்கிறது நீ, உன்னை நான் விட மாட்டேன்.
என் ஆண்டவரை தூசிக்கிறதற்கு உனக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும். ஸோ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரை உங்க பக்கத்துல நீங்க இழுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளே வைராக்கியன்ற ஒன்று இல்லாவிட்டால், தேவனுக்காக நீங்க வைராக்கியம் காண்பிக்காவிட்டால் நிச்சயமாக ஆண்டவரை உங்க பக்கத்துல நிறைய நேரத்துல இழுக்கவே முடியாது. நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு வைராக்கியம் மிகவும் குறைந்து போய்விட்டது. அவர்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லை. என்னுடைய ரட்சிக்கப்பட்ட ஊழிய நாட்களிலே எத்தனையோ பேரை நான் பார்க்கும்போது அவர்களுக்கு இருக்கிற வைராக்கியத்தை குறித்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட வைராக்கியம்! ஆண்டவருக்காக என்னென்னமோ தூக்கி போட்டிருக்காங்க, ஆண்டவருக்காக படிப்பை தூக்கி போட்டிருக்காங்க, ஆண்டவருக்காக பணத்தை தூக்கி போட்டிருக்காங்க, ஆண்டவருக்காக நண்பர்களை தூக்கி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா, நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட வைராக்கியத்தை எடுத்த அநேக ஆயிரம் ஊழியக்காரர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதை என்னுடைய கண்களால் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்தும் ஆண்டவர் கேட்கறது அப்படிதான். பிரதர், உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை குறிச்ச வைராக்கியம் உங்களுக்கு இருக்கா? சிஸ்டர், உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை குறிச்ச வைராக்கியம் உங்களுக்கு இருக்குதா? நீங்க எத்தனை பேர் வைராக்கியமா இருக்கிறீங்க? ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் பாருங்க, சொந்தக்காரங்களுக்காக வைராக்கியத்தை விட்டுட்டாங்க, நண்பர்களுக்காக வைராக்கியத்தை விட்டுட்டாங்க. அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இவங்க ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அந்த வைராக்கியமான வாழ்க்கை வாழ்றவங்க இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பொதுவாக ஒரு சின்ன உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். நான் ஆலயத்திற்கு போய் கொண்டிருக்கும் போது, அன்றைக்கு ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது ஒரு பைபிள், ஒரு பெரிய பாட்டு புக்கு, ஒரு டைரி, இந்த 3 எடுத்துட்டு தான் தேவனுடைய நாங்கள் ஆலயத்திற்கு போவோம். அப்போது கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அதுக்கு அதனுடைய பாதி சைஸாவது இருக்கும். பைபிளாக அவ்வளோ பெருசு இருக்கும், அதுக்கப்புறம் பாட்டு புக்கு ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் ஒரு டைரி. இது 3ஐயும் தூக்கிட்டு ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது, அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது கிண்டல் பண்ணுவாங்க, ஆமாம் போகிறாங்கடா புத்தகத்தை எடுத்துகிட்டு படிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாம் போவாங்க. ஆனால் நான் அப்படி எடுத்துக்கொண்டு போகும்போது என் வயசுல இருக்கிற வாலிப சகோதரர்கள் 2-3 பேரு எதுவுமே சர்ச்சுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க. அவங்க வெறும் ஒரே ஒரு நோட்டு புக் எடுத்து வருவாங்க. இன்னும் சிலர் அதை கூட எடுத்துட்டு வராம ரொம்ப கை வீசிட்டே நிறைய பேர் வருவாங்க. நன்றாய் கவனிங்க, அது தப்பு சரி அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு வாலிப தம்பிங்கள்ட்ட கூட சிலரிடத்துல எப்பா சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் எடுத்துட்டு போப்பா, சர்ச்சுக்கு போகும்போது பாட்டு புக் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலம் அப்படியே நமக்கு மாறிடுச்சு. எல்லாமே மொபைல்ல வந்துருச்சு. அதான் மொபைல் இருக்குல்ல, மொபைல்ல பாத்துக்கலாம்ல. சோ மொபைல்ல பாத்துக்கலான்றது ஓகே தான். ஆனா நிறைய பேர் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு ஏன் பைபிளோட சர்ச்சுக்குள்ள வர்றதில்லை அப்படின்னா, நிறைய பேருக்கு அது வெக்கமா இருக்குது. அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள இல்லை. நம்ம பைபிளை தூக்கிட்டு போனா எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்க. நம்ம இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பைபிளை தூக்கிட்டு போனா, அந்த புத்தகத்தை தூக்கிட்டு போனா, காலேஜுக்கு போகும்போதே நிறைய பேர் கொண்டு போறது இல்லை. அப்போ காலேஜினுடைய அதெல்லாம் அடுத்தது. ஆனால் ஆண்டவருடைய நாமத்திற்காக வைராக்கியம் காண்பிக்கிறவர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. சின்ன சின்ன காரியத்துல கூட, எல்லாத்துலயுமே, ட்ரெஸ்ஸிங்ல கூட நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை உங்க பக்கமா இழுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா ஒரு வைராக்கியம் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு வைராக்கியம் தேவை. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு ஆண்டவருக்காக காண்பித்த சில வைராக்கியங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த சின்ன வயசுல எங்களுடைய பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, இந்த மாதிரி நீங்க ஊழியம் செய்யணும்டா, இந்த வயசுல ஊழியம் செய்ய ஆரம்பிங்க, முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிறிஸ்துமஸ் வர்றதற்காக காத்திருந்தோம். அந்த கிறிஸ்துமஸ் வந்த உடனே கேரல் ரவுண்ட்ஸ் போடுவாங்க பாருங்களேன். அந்த மாதிரி நாங்களே சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அப்போ 7th படிக்கிறோம், 7th 8th. அப்போ அந்த டைம்ல கழுத்துல ஒரு டப்பாவை கட்டி அந்த டப்பாவை வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாட்டு பாடி சுவிசேஷம் சொல்றோம். அப்பதான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுடைய கையினால எங்களை வரவேற்கிறது மாதிரி தீச்சட்டி எல்லாம் காமிச்சு ரொம்ப எங்களை கிண்டல் பண்ணான். ஆனா
அவன் அவ்வளோ கிண்டல் பண்ணி முடிச்ச உடனே அவன் நினைச்சான், என்ன நினைச்சான்னா, அவ்வளோதான் இவனை இதோட நிப்பாட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சான். ஆனால் உண்மையில எங்களுக்கு அப்படி தோணவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அத்தனை அவமானத்தையும் அந்த வயசுல வாங்கிட்டு தேவனுக்காக காண்பித்த வைராக்கியம். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு 2 பேரும் பேசிக்கிறோம், டேய் இப்படி தாண்டா ஊழியம் செய்யும் போது பிசாசு நமக்கு குறுக்க தாண்டா வருவான், நம்ம தேவனுக்காக வைராக்கியமா நிக்கணும்டா, நம்ம கண்டிப்பா இனி 10 வீடு எக்ஸ்ட்ரா பார்க்கணும்டா, எக்ஸ்ட்ரா ஜெபம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி நாங்க அவ்வளவு உற்சாகமாய் அந்த ஊழியத்தை செய்த அந்த ஞாபகம் இன்றைக்கு எனக்கு வருது. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அந்த சின்ன வயசுல காண்பித்த அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் அதை கனம் பண்ணினார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் கனம் பண்ணினார். சட்டை புதுசா வாங்கும் போது அது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தான் போடணும் அப்படின்னு எடுத்து வைக்கும் போது எத்தனை கிண்டல், எத்தனை நக்கல். ஏன்னா பெரிய கடவுள் அங்க போட்டதான். ஆனா அப்படிப்பட்ட வைராக்கியத்தை எல்லாம் ஆண்டவர் மனதிலேயே வைத்திருந்தார். சோ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவரை இழுக்க வேண்டும் என்று நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வைராக்கியம் தேவை. இன்றைக்கு உள்ள சமுதாயத்தில் வைராக்கியம் குறைஞ்சு போயிருச்சு. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். எல்லாமே மாற்றப்பட்டாகி விட்டது. அப்படின்னா அந்த மாதிரி வைராக்கியம் பாராட்டுறவங்க எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு சொல்றது மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல 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 இல்ல, ஆண்டவர் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக, யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டுன்றதுக்காக தயவு செய்து உங்க வைராக்கியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறேன். நான் சொல்றேன், தேவையில்லாத காரியத்திற்கெல்லாம் நம்ம எத்தனை பேர் வைராக்கியம் காமிக்கிறோம். நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், நான் அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் இப்படி எத்தனையோ தேவையற்ற வைராக்கியங்கள் இன்றும் நமக்குள்ள இருக்குது. ஆனா நான் சொல்றேன், தேவையற்ற வைராக்கியம் நமக்கு வேண்டாம், தேவையுள்ள வைராக்கியம். என் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன், உமக்காக சாட்சி அனுப்பேன், நான் உங்களோட நடப்பேன் அப்படின்ற வைராக்கியத்தை எடுக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் நடத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, எஸ்தர் ராஜாத்தி அங்க இருக்கிற மனுஷனிட சொல்லி அனுப்புகிறார், இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அவங்களுக்கு அப்பதான் அந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. ராஜாவாய் பட்டத்து ராணியாய் அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தகப்பனும் தாயும் இல்லாத ஒரு அனாதை பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்து சேருது. சோ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இருந்த வைராக்கியம், இல்ல இல்ல எனக்கு கர்த்தர் கொடுத்த ஜனங்கள் முக்கியம், நான் வைராக்கியம் பாராட்டுறேன், நான் செத்தா கூட சாகுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல சொன்னாலும், அதே போல சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசித்தாள். ஆண்டவர் ஒரு பெரிய இரக்கத்தை காமிச்சிட்டாரு. அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் இன்று எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு நபர் நீங்க வைராக்கியம் பாராட்டுறதுனால உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். அதனால நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் ஏன் இப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க. இல்ல இல்ல, சில நேரத்துல உங்களுடைய வைராக்கியம் ஆண்டவரை உங்க பக்கமாய் இழுத்து விடும், உங்க பக்கமா இழுத்து விடும். கர்த்தர் பார்க்கிறாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமாய் உங்கள் வைராக்கியங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் வைராக்கியத்தோட வாழலாம். பாஸ்டர் நான் வைராக்கியமா தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒன்றும் நடக்கலையே, எனக்கு அப்படியே நடக்கலையே, எனக்கு ஆசீர்வாதம் இன்னும் வரலையே, என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க, நான் வைராக்கியமா இருக்கிறதுனால என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இல்ல இல்ல, இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் நம்புறேன், பரலோகத்துல ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு என்னுடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறக்கவே மாட்டார். அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எவ்வளவு கமிட் பண்ணீங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எவ்வளவு அர்ப்பணிச்சீங்கன்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சோ வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். மிக முக்கியமான ஒன்று வைராக்கியம். அதான் யோபுனுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லும் போது, யோபுனுடைய மனைவி சொல்லும் போது யோபு என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இல்ல, தேவனுடைய கையிலேயே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. அவனுக்கு இருந்த வைராக்கியத்தை பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. அவன் நினைக்கலாம், இத்தனை நாள் ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த பிரயோஜனம், ஆண்டவர் இப்படி இவன் கையில விட்டுட்டாரு, இவன் அக்கடிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு, இவன் கிண்டல் பண்ற அளவுக்கு நான் ஆளாயிட்டனே. எவ்வளோ எவ்வளோ வார்த்தைகள் அவனுக்குள்ள வந்திருக்கும். ஆனா அவன் ஒண்ணுமே யோசிக்கல. அவன் செய்தது ஒண்ணே ஒண்ணு, இல்ல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்னே போடட்டும், ஆனா அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் நான் எடுக்க மாட்டேன். இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள வாலிபர்களை ஆண்டவர் தேடுகிறார். இப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் தேடுறாரு. இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக தான் இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புறாரு. சிஸ்டர், நீங்க வைராக்கியம் பாராட்டலன்னா வேற யார் இருக்கா? பிரதர், நீங்க வைராக்கியம் பாராட்டலன்னா வேற யார் இருக்கா? சோ இனி இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கு, நீங்க அடுத்த ஜெனரேஷனுடைய பாடமே நீங்க வைராக்கியமா இருப்பது. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை, எந்த தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை நம் பக்கமாய் இழுக்க முடியும்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. யோசேப்பனுடைய குடும்பத்திலே எத்தனையோ பேர் இருந்த போதிலும் ஆண்டவர் யோசேப்பை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் தேவனை கவர்ந்து இழுத்ததுல, தேவனை தம் பக்கம் கொண்டு வந்ததுல இந்த யோசேப்பும் ஒரு ஆள். இந்த யோசேப்பை ஆண்டவர் எட்டாத உயரத்துல கொண்டு போய் வைத்தார். எகிப்திலே இன்னொரு போஸ்டிங் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் பார்வோனுக்கு அடுத்தபடியாய் உயர்த்தின ஒரு மனிதன் யோசேப்பாக மாற்றப்பட்டான். அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு யோசேப்பு அந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய தலைவனாய் உயர்த்தப்பட்டான். அவ்வளவு மேன்மையான போஸ்டிங் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய பாதத்தின் கீழ் வந்து விழுந்தார்கள். அந்த ஜனங்களுக்கே ஒரு மிகப்பெரிய மனிதனாய் மாற்றப்பட்டான். என்ன காரணம்னா, நான் நம்புறேன் ஆண்டவரை எந்த இடத்துல இவன் இழுத்து எடுத்தான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையிலே எடுத்த தீர்மானம். என்ன தீர்மானம்னா, நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை அவன் எடுத்தான் பாருங்களேன். அந்த நாளே ஆண்டவரை தன் பக்கமாய் அவன் இழுத்து விட்டான். அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, சுற்றி யாருமே இல்லை, இந்த வீட்டில் பார்க்கறதற்கு யாருமே இல்லை, அவன் தவறு செய்கிறதை காட்டி கொடுக்கிறதற்கு யாருமே இல்லை, தன்னை சுற்றி பாவத்திற்காக அழைக்கிறார்கள், யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவுதான், பாவம் செய்ய நம்ம தப்பு பண்ணா யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே தப்பு பண்ணல, பாவம் செய்யல. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய இருதயத்துல அவன் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்து தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய தீங்க, இவ்வளோ பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன்? அவன் எடுத்த தீர்மானத்திலே மிகப்பெரிய தீர்மானம், ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். சோ அவரை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? அவரை தவிர வேற எனக்கு யார் இருக்கா? தேவன் மேல அவன் வைத்த அந்த அளவு கடங்காத அன்பு, நான் நம்புறேன் யோசேப்பு தேவன் மேல் வைத்த அந்த அன்பு ஆண்டவரை அவனுடைய பக்கத்துல இழுத்துருச்சு. நன்றாய் கவனிங்கள். இத்தனைக்கும் அந்த ஆண்டவர் இதுவரைக்கும் அவனுக்கு என்ன செஞ்சாருன்னா, இதுவரைக்கும் அவன் நன்மையை பார்க்கவே இல்லை. இதுவரைக்கும் அவனுடைய சகோதரர் அவனை வெறுத்தார்கள், அவனை குழியில தூக்கி போட்டார்கள், அவனுக்கு அடிமையின் வஸ்திரம் கிடைக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவனை அப்படிப்பட்ட ஒரு தவறுக்காக அழைக்கும் போது அவன் இப்படி கூட யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை கடவுளா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கொண்டு வர்றாரோ அப்படின்னு கூட அந்த தவறான ஒரு நோக்கத்தை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த மாதிரி அவன் நினைக்கவே இல்லை.
அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவன் எடுத்த தீர்மானத்திலே மிகப்பெரிய தீர்மானம், என் ஆண்டவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசு. ஏசப்பாவுக்கு விரோதமா எப்படிப்பா தப்பு பண்றது, ஆண்டவருக்கு விரோதமா எப்படி தப்பு பண்றது? அப்ப நான் என்ன நம்புறேன்னா, அவனுக்குள்ள அந்த நன்றி உள்ள உணர்வு, தான் கஷ்டப்பட்டாலும் தான் அடிமை வேலை செய்தாலும் அவனுக்குள்ள ஆண்டவர் மேல ஒரு பெரிய பாசம் இருந்துச்சு. இவ்வளவு தூரம் குழியில தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் நம்ம சாகல, இவ்வளவு தூரம் இந்த அடிமையாய் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம இன்னும் சாகல. இந்த நன்றி உணர்வு, ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த பாசம், வேதம் சொல்லுது ஆண்டவர் அவன் பக்கமாய் இழுத்தது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டவரை உங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க. யார் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறார்களோ, யார் ஆண்டவரை அதிகமாய் விரும்புகிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவரை பக்கத்துல இழுக்க முடியும். பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறார்கள். ஆனா நிறைய பேர் நன்மைக்காக மட்டும் வருகிறார்கள். எனக்கு பேர் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு புகழ் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு செல்வம் கொடுங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், அது எல்லாம் ஆண்டவர் தரமாட்டாருன்னு நான் சொல்லல, எல்லாத்தையுமே ஆண்டவர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உண்மையா ஆண்டவர் மேல நீங்க பாசம் வச்சு ஆண்டவரை தேடுறீங்களா? நீங்க அன்பு வச்சு ஆண்டவரை தேடுறீங்களா? நிறைய பேர் வெறும் ஆசீர்வாதத்திற்காக மட்டும்தான் ஆண்டவரை தேடுறாங்க. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், ஆண்டவரை வெறும் ஆசீர்வாதத்திற்காக மட்டும் தேடாதீங்க. அவர் மேல வச்ச அன்பினால தேடுங்க, அவர் மேல வச்ச பாசத்தினால தேடுங்க. அதான் அந்த வீட்டுல போகும்போது வேதம் சொல்லுது, ஒரு ஸ்திரீ வருகிறாள். அந்த ஸ்திரீ தன்னுடைய தைல குப்பியை உடைச்சு ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றி அப்படியே தன்னுடைய கண்ணீரினால நினைச்சு தன்னுடைய தலைமுடியினால அப்படியே அந்த பாதத்தை தொடச்சு விடும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க, அவ ஒரு பாவியான ஸ்திரீயாச்சே, ஆண்டவரை இப்படி தொடராளே, ஆண்டவருக்கு தெரியாதா? அப்ப நான் நம்புறேன், அந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீன்னு ஒருத்தருக்கு இல்ல, ஊரறிஞ்ச பாவி. அங்கே ஆண்டவருடைய காலை தொடர்றது ஊரறிஞ்ச பாவி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தப்பிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா இவங்க டெலிபரேட்டா பாவம் செய்றாங்க. ஆனா ஆண்டவர் வந்த உடனே அவருடைய பாதத்தை, ஆண்டவர் மேல அப்படி ஒரு அன்பு, ஆண்டவர் மேல ஒரு நேசம். நான் ஆண்டவர் இவ்வளவு செஞ்சோம், ஆண்டவர் இத்தனை ஜீவனை கொடுத்தோம், நான் அவருக்காக வாழ முடியலையே, நான் பரிசுத்தமா வாழ முடியலையே, பாவின்ற ஒரு பேரோட தானே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் மேல வச்ச அன்பின் மிகுதியினால பெண்களுக்கு தலைமயிறு ரொம்ப அழகில்லை, அது முக்கியமானது இல்லை. ஆனா அதை கூட அவங்க பெருசா எடுக்காம அப்படி பாதத்தை தொடச்ச உடனே கர்த்தர் சொல்றாரு, டேய் இவ தாண்டா என்னை ரொம்ப நேசிக்கிறா, இவ தானே ரொம்பவே நேசிக்கிறா. இந்த வீட்டுக்கு வந்தது முதற்கொண்டு எனக்கு நீ ஒண்ணுமே செய்யலப்பா, என் பாதத்தை நீ கழுவல, நீ என்ன முத்தம் செய்யல, ஆனா இவ்வளோ ஓயாமல். அப்பதான் சொல்றாரு, பாவம் மன்னிச்சாச்சு, நீ போயிரு, சமாதானத்தோட போ. அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாரிடத்துலயும் ஆண்டவர் கேட்கிறது, ஆண்டவர் உங்க பக்கத்துல இழுக்கணும்னா உண்மையா வெளி வேஷத்திற்காக அல்ல, வெளி தோற்றத்திற்காக அல்ல, இன்னொருத்தர் சொல்றதற்காக ஆண்டவரை நேசிக்க முடியாது பிரதர், சிஸ்டர். இன்னொருத்தர் சொல்றதற்காக ஆண்டவரை நேசிக்க முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருக்கா? நான் எப்பவுமே என் ஜெபத்துல சொல்ற ஒரு மிக முக்கியமான வார்த்தை, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஆயிரக்கணக்கான டைம் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்திருக்கிறேன். உங்களை விட்டுட்டு என்னால வாழ முடியாதுப்பா, உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுப்பா, நீங்க எனக்கு வேணும்ப்பா, நீங்க எனக்கு போதும்ப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரை நேசிக்கிற வார்த்தை என் வாயிலிருந்து வராம என்னால ஜெபம் பண்ணவே முடியாது, ஜெபம் பண்ணவே முடியாது. இப்போ கூட இந்த பலிபீடத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே இந்த உலகத்திலேயே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா உங்களை தான் ஏசப்பா பிடிக்கும், நீங்க தான் எனக்கு ஏசப்பா எனக்கு வேணும், நீங்க போதும்ப்பா. ஏன் அப்படின்னா யாரும் தேடி வருவதற்கு முன்பாக, யாரும் பார்ப்பதற்கு முன்பாக அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிந்திக்கப்பட்டு கிடக்கும் போது எங்களை தேடி வந்தவர் கர்த்தர், தூக்கி எடுத்தவர் கர்த்தர், அலங்கரித்தவர் கர்த்தர், அழகே இல்லாத போது அழகு கொடுத்தவர் கர்த்தர்.
இன்னைக்கு எத்தனையோ பேர் எங்களை தேடி வரலாம், இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜெபிக்கிறதுக்காக சொல்லலாம். ஆனா ஒரு காலத்துல ஒருத்தருமே இல்லாத போது, வேண்டாதவர்களாய் குப்பையில கிடக்கும் போது தேடி வந்தவர் அவர்தான். அவருடைய அன்பை மறக்க முடியுமா? அவருடைய இரக்கத்தை மறக்க முடியுமா? முடியாது. சோ ஸ்டில் ஐ லவ் யூ. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இன்று ஆண்டவரை உங்க பக்கமா இழுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்க ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிற நேரத்தை சுருக்கிக்கோங்க. உங்க ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கணும்னு கூட இல்லை. ஆண்டவரை உண்மையா நேசிக்கும் போது, மனசார நேசிக்கும் போது, அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கும் போது, நான் நம்புறேன் உங்களை சுற்றி நடக்க வேண்டியது எல்லாம் தன்னை போல நடக்கும். எப்போ வரணுமோ அப்போ வந்துடும். எப்போ அற்புதம் கிடைக்கணுமோ அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சோ முழு இருதயத்தோட, வார்த்தையினால காயப்படுத்தாம, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரை கவர்ந்து இழுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி ஒரு வீச சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். முழு இருதயத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. ஐ லவ் யூ. நான் உம்மை நேசிக்கிறேன். தேவன் பயன்படுத்தின அநேக பாத்திரங்கள் யாருன்னு கேட்டா ஆண்டவரை நேசித்தவர்கள் தான். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆண்டவரை நம் பக்கமாய் இழுக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. யார் ஆண்டவரை நம் பக்கமாய் இழுக்க முடியும் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே இருக்கிற இந்த ஆயக்காரன் ஆண்டவரை பக்கத்துல இழுத்துட்டான், ஆண்டவரை பக்கத்துல கொண்டு வந்துட்டான். எப்படி ஆண்டவர் இவன் பக்கத்துல வந்தாரு? இவன் அந்த முடிக்கும் போது நீங்க 14வது வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தாண்டா நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். ஆண்டவர் அவன் பக்கத்திலே போயிட்டாரு. பக்கத்துல ஆண்டவரை பக்கத்துல கொண்டு வந்துட்டான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வசனத்துல ரொம்ப அழகா இருக்குது. ஆயக்காரன் தூரத்துல நின்று, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, இதற்கு முன்பாக நிற்கிற பரிசேயனை குறித்து வேதம் சொல்கிறது, பரிசேயன் நின்று ஆயக்காரன் தூரத்துல நின்று. இவங்க 2 பேருக்குள்ள டிஃபரெண்ட் இருக்கா? வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? பரிசேயன் நின்று அப்படின்னா அவன் எங்க நிக்கிறான் அப்படின்னா பக்கத்துல வந்துட்டான். தேவனை ஆராதிக்கிற வாசஸ்தலத்துக்கு உள்ள பக்கத்துல வந்துட்டான். ஆனா இவனுக்குள்ள என்ன அப்படின்னா, நம்ம தகுதியே இல்லைல்ல, நம்ம தகுதியே இல்லைல்ல, அதனால எவ்வளவு தூரத்துல நிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துல நின்று, அதான் வேதம் சொல்கிறது, பிந்தினோர் முந்தினோர் ஆவாங்கன்ற மாதிரி தூரத்துல நின்று. அது மட்டும் இல்ல, தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல். இதுக்கு முன்பாக இருந்தவர் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணை மேல தூக்கி விபச்சாரக்காரர், அநியாயக்காரர் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவனுக்கு கண்ணை கூட ஏறெடுக்க முடியலையாம. அதான் தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல். அப்படின்னா உங்களை பார்க்க கூட அந்த அளவுக்கு கூட எனக்குள்ள தகுதி இல்லப்பா. அப்படியே குமிஞ்சிட்டு, எப்படிப்பா உங்க முகத்தை பார்ப்பேன், எப்படிப்பா உங்க முகத்தை பார்ப்பேன். உண்மையிலே அந்த மனுஷனுடைய தாழ்மை சாதாரணமான தாழ்மை அல்ல. வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல், அடுத்து வேதம் சொல்லுது, தன் மார்பிலே அடித்துக்கொண்டு என்ன சொல்றான்னா, பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரு. பாவியாகிய என்மேல் தன்னை முழுவதுமா ஆண்டுடைய சமூகத்துல சரண்டர் ஆக்கிறார். சோ நம்பர் 3, ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை உங்க பக்கத்துல இழுக்கணும்னா மிக தேவையான ஒன்று என்ன தெரியுமா? நீங்க எப்போ உங்களை அதிகமாய் தாழ்த்துகிறீர்களோ, நம்ம ஜெபம் பண்றோன்ற பெருமை கூட இருக்கக்கூடாது.
நம்ம காணிக்க கொடுக்குறோன்ற பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம சர்ச்சுக்கு ஒழுங்கா போறோம் அப்படின்ற பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் நமக்கு வெளியே உள்ள பெருமை வராட்டாலும் ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ள வந்துடும். ஆவிக்கு நான் பாவம் செய்யல, நான் தப்பு பண்ணல, நான் அவனை மாதிரி பண்ணல, நான் விபச்சாரக்காரர் அநியாயக்காரர் மாதிரி பண்ணல, இதோ இங்க இருக்கானே இவனை மாதிரி நான் பண்ணல அப்படின்னு சில நேரத்தில் நம்மை அறியாமலேயே நமக்குள்ளேயே ஒன்று எழும்பும். அதான் சுயநீதின்னு சொல்லுவாங்கல்ல, சுயநீதி. அவனுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல, அவனுக்கு நான் எவ்வளோ பெட்ரு. இல்லை இல்லை இல்லை, இன்று ஒருவேளை இந்த சத்தியத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் யார் பக்கத்துல உடனே வருவார் தெரியுமா? எனக்கு ஜெபம் பண்ண தெரியுன்றவங்க பக்கத்துல இல்ல, அப்படியே தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுத்து, டாடி நான் ஒன்றும் இல்லை, டாடி ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா, கொஞ்சம் இல்ல, யாரோ ஒருத்தர் சொல்றதற்காக அல்ல, இல்ல சிலருடைய தாழ்மை வாய் அளவில் வரும் பாருங்களேன். வாயில தாழ்மையா இருப்பாங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள கௌரவமா இருப்பாங்க. அதான் வாயில வாய் அளவில் சார் சார் அப்படின்னுவாங்க, உள்ளத்துக்குள்ள இவன் என்ன பெருசு, இவனை என்ன மதிக்கணுமா அப்படி. நான் சொல்றேன் வாய் அளவில் அல்ல, இருதயத்துல தாழ்மை. இருதயத்துல உண்மையாவே நான் தகுதி இல்லப்பா, உண்மையாகவே நான் பிரயோஜனமற்ற பாத்திரம்ப்பா. நினிவே பட்டணத்தினுடைய பாவம் வானபரியந்தம் எட்டிற்று. வேதம் சொல்லுது அந்த ஜனங்கள் கொடுமையான பாவத்தை செய்தார்கள். அந்த ஜனங்கள் செய்த பாவத்தை குறித்து ஒருத்தர் பட்டியலிடும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. ஜனங்களெல்லாம் ஓட விட்டு கத்தி எடுத்து அவங்க மேல வீசுவாங்களாமா. அந்த கத்தி அவங்க மேல பட்டு அவங்க செத்து விழுறத பார்த்து சந்தோஷப்படுவதாமா. அது அவங்களுடைய கேம் ஆமா. நினிவே பட்டணத்தினுடைய கேம் அது, அவங்களுடைய விளையாட்டு அது. ஆனா அப்படிப்பட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, அவ்வளோ பெரிய பாவிகளா இருந்தவர்கள் தங்களை தாழ்த்தி, வேதம் சொல்லுகிறது தங்களை தாழ்த்தி எல்லாரும் ஆடு மாடு முதற்கொண்டு எல்லாரும் பட்டினி போட்டு உபவாசத்தை அறிவித்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் போது வேதம் சொல்லுது, தன்னை தாழ்த்தினவர்களுக்கு ஆண்டவர் இறங்கினாரான்னு கேட்டா நிச்சயமாகவே தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் இறங்கி அந்த பட்டணத்தை கர்த்தர் மீட்டு கொண்டார். இன்று ஆண்டவர் உங்க பக்கமா இழுக்கிறதற்கு மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது உங்களுடைய தாழ்மை அவரை பக்கத்துல இறக்கும். எவ்வளவு எவ்வளவு தாழ்ந்து போறீங்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்க பக்கத்திலேயே நெருங்குவார். நீங்கள் தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேலை பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனுக்கு விரோதமானவர்கள். ஆனா ராஜா தனக்கு இன்பமானவர், தனக்கு ரொம்ப பிடிச்சவர். ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். ஆனா அதற்காக தான் கூட வேலை செய்த யாரையுமே இவனா போய் போட்டெல்லாம் கொடுக்கல. அந்த இடத்துல தாழ்மையாய் நடந்து கொண்டார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாய் வந்து நிற்கும் போது அவன் கண்ணீர் விட்டு அழுதானாமா, தன்னை தாழ்த்தினான். அவன் சொல்றான், நான் என்ன தேவனா, என்னையா இப்படி சொல்றீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். தன்னை தாழ்த்தினான். ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தாலும், எவ்வளவு பதவி, எவ்வளவு படிப்பு என்ன இருந்தாலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா தாழ்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். தாழ்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல பெருமை இருக்குமானால், நான் பெரிய ஆளு, நான் உயர்ந்த ஆளு, நான் அப்படி இப்படின்னா ஆண்டவர் உங்க பக்கத்துல வரவே முடியாது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறோம்? இன்னைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாய் நான் கொடுத்திருக்கிறேன். ஒன்று, நம்பர் 1, முதலாவது வைராக்கியம். 2வது ஆண்டவர் மேல வச்ச அன்பு. 3வது தாழ்மை. இந்த 3ம் ஆண்டவரை உங்க பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தும். ஆண்டவர் அருகாமையில கொண்டு வந்து நிறுத்தும்.